வத்தலகுண்டுவில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த 400 ஆண்டுகள் பழமையான காளியம்மன் கோவிலில் பாரம்பரிய முளைப்பாரி ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு மகரின் காவல் தெய்வமாக போற்றப்படும் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் வருடாந்திர புரட்டாசி மாத திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான முளைப்பாரி ஊர்வலம் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்க செண்டை மேளம் மற்றும் நையாண்டி மேளம் முழங்க நகரின் முக்கிய வீதிகள் வழியே பிரம்மாண்டமாக நடைபெற்றது. வத்தலகுண்டு உருவான காலத்திலிருந்தே வழிபாட்டில் இருந்து வரும் இந்த காளியம்மன் கோவிலின் புரட்டாசி திருவிழா பல நூற்றாண்டுகளாக தொன்று தொட்டு நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு திருவிழாவின் தொடக்கமாக பக்தர்கள் மஞ்சளாற்றில் புனித நீராடி சக்தி கரகம் ஜோடித்து அதை ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வந்தனர். கரகம் கோவிலை அடைந்தவுடன் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவின் சிகர நிகழ்வாக கடுமையான விரதம் இருந்து பல வகையான நவதானியங்களை இட்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. பெண்கள் முளைப்பாரியை சுமந்தபடி மார்க்கெட் வீதி, கடை வீதி, உள்கடை பஜார், மேலமந்தை தெரு, மாரியம்மன் கோவில், ஊர்காலசாமி அம்மன் கோவில் மற்றும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். இந்த முளைப்பாரி ஊர்வலத்தை முன்னிட்டு கேரளாவின் பாரம்பரிய சிறப்பான செண்டை மேளம் மற்றும் தமிழ்நாட்டின் கிராமிய கலையான நையாண்டி மேளம் ஆகியவற்றுடன் கூடிய மேள கச்சேரி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேளத்தின் தாளத்திற்கேற்ப பெண்கள் மற்றும் பக்தர்கள் உற்சாகத்துடன் ஆடிப்பாடி சென்றது நகரின் பக்தி பரவசத்தையும் கலை செழுமையையும் வெளிப்படுத்தியது. ஊர்வலத்தின் இறுதியில் பெரியகுளம் சாலையில் உள்ள மஞ்சளாற்றில் முளைப்பாரியானது பாரம்பரிய முறைப்படி கரைக்கப்பட்டது. முளைப்பாரி கரைப்பு என்பது வளமை மற்றும் செழிப்பிற்காக அம்மனிடம் வேண்டிக் கொண்ட நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதை குறிக்கிறது. இந்த சிறப்பான விழா ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் லட்சுமி ரவி தலைமை தாங்கி நடத்தினார். தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்களின் குடும்பத்தாரின் சார்பில் அவரது மகள் இந்திரா முளைப்பாரி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். விழா ஒருங்கிணைப்பை அறங்காவலர்கள் சரவணன் மற்றும் ரவி மேற்கொண்டனர். மேலும் அறங்காவலர்கள் ஜெயக்குமார், குமரவேல், செல்வம், முத்து, நிர்வாக அதிகாரி சிவபாலன், பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய செயலாளர் மதுரை வீரன், யங்ஸ்டார் கூடை பந்தாட்டக் கழக செயலாளர் போஸ் மற்றும் காளியம்மன் கோவில் வழிபாட்டுக் குழுவினர் உள்ளிட்ட பலரும் விழாவில் கலந்து கொண்டனர். முளைப்பாரி தூக்கி வந்த பெண்களுக்கு ஹைவே சுப்பிரமணி செல்வராணி தம்பதியினர் தலைமையில் எஸ்ஆர் ஏஜென்சி உரிமையாளர் ராம்குமார், அகீரா, கவின் ஆகியோர் இணைந்து நினைவும் பரிசுகளை வழங்கி ஊக்கப்படுத்தினர். இந்த திருவிழா வத்தலகுண்டு மக்களின் ஆன்மீக பிணைப்பையும் பாரம்பரிய கலாச்சார பண்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்தது. நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.